காணாம போகும் மாடுகள் காட்டி கொடுத்த சிசிடிவி காட்சி வைரலாகிற வீடியோ. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கிராமப்புற பகுதிகளில் கால்நடைகள் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறதா திருச்செங்கோடு ஊரக காவல் நிலையத்துக்கு புகார்கள் வந்த நிலையில நேற்று ஊரக போலீசார் திருச்செங்கோட்டை அடுத்து இருக்கிற ஆண்டிபாளையம் பகுதியில் காவலர்கள் ரமேஷ், சரவணன், கோபால் ஆகியோர் வாகன சோதனையில ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. சந்தேகத்திற்கு இடமா வந்த மினி ஆட்டோவை சோதனைக்காக நிறுத்தியப்ப அதிலிருந்த ஓட்டுநர் இறங்கி தப்பியோட முயன்றிருக்கிறாரு. அவரை பிடிச்சு போலீசார் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவர் திருச்செங்கோடு ஆண்டிபாளையத்தை சேர்ந்த கவினேஷ் அப்படிங்கறதும் அவரோட நண்பர்கள் பழனிசாமி மற்றும் காந்தி இவங்க 3 பேரும் சேர்ந்து கிராமப்புறங்கள்ல மாட்டோட எரு வாங்குறவங்க போல போய் கிராமங்கள்ல நோட்டமிட்டு அதுக்கப்புறமா இரவு நேரங்கள்ல கட்டுத்தரைகள்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற மாடுகளை கவினேஷோடைய மினி ஆட்டோவில் ஏத்திட்டு போய் கேரள மாநிலத்தை சேர்ந்த அடிமாட்டு தரகர்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு வந்ததாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. நேற்று இரவு கூட திமுராவுத்தம்பட்டி பகுதியில ஜெயமணி அப்படிங்கிறவங்களுக்கு சொந்தமான 3 மாடுகளை பிடிச்சிட்டு போய் அடிமாட்டுக்கு வித்துட்டு வந்ததாகவும் அந்த பணத்தை வச்சு கவினேஷ் மினி ஆட்டோவோடைய கடனை அடைச்சதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து திருச்செங்கோடு ஊரக காவல் ஆய்வாளர் தீபாவோட உத்தரவின் பேர்ல துணை ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் 3 பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சதோட மாடு கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி ஆட்டோவையும் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. அதோட இவங்க 3 பேரையும் திருச்செங்கோடு குற்றவியல் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி இருக்கிறாங்க. 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்குமாறு அவர் உத்தரவிட்டதை அடுத்து 3 பேருமே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கீர்த்தனா நிப்பட்டிங்க இங்கடா வந்து நெல்லு மிஸ்டர் சரி ஓகே.